நேத்து வரைக்கும் மத்தவங்க தான் மதிக்காம இருந்தாங்க, இப்ப பெத்தவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. அங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க நீங்க, நாங்க பீச்சோரமா இருக்கிறவங்க. என்ன ஒண்ணு, நீங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவீங்க, நாங்க கருமாரியம்மா கோயிலுக்கு போவோம். நேத்து கூட கோயிலாண்ட போயிட்டு வந்தோமே. எப்படி இருக்குன்னு தங்கச்சி சமையல புளியாச்சே, நாங்க தான் அதுக்கு பலியாச்சே. என்ன ஒண்ணு புளி சாதம் கொஞ்சம் குழையாம இருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஒண்ணு இது புளி சாதம் இல்ல, உப்புமா. ரொம்ப தப்புமா, உப்பு மாவுல புளிய போறது ரொம்ப தப்பு. வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா. உன் பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன். அத மெதுவா நிதானமா வெளியே கொண்டு வந்து உனக்கே அறிமுகப்படுத்துறேன். அந்த பொண்ணே நான் தான். இல்ல இல்ல, அந்த பொண்ணுக்கு முடி நல்லா நீளமா இருக்கும். ஆமா, நீளமா தான் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா மூஞ்சி தெரியாது, ஓகே. அம்மாவுக்கு பொண்ணுக்கு கூட வித்தியாசம் தெரியாது. அம்மாவா? ஒண்ணு நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. பாலா, இந்த தோசை ஏன் திருப்பி போடுறோம் தெரியுமா? ஏன் திருப்பி போடுறோம்? அதால திரும்ப முடியாது, நம்ம திருப்பி போடுறோம். 20 வயசானாலே பசங்க வீட்டுல காசு கேக்குறதுக்கு அசிங்கப்படுவாங்க. உனக்கு 34 வயசாகுதுடா. நீங்க நீ கொஞ்சம் தயவு செஞ்சு சும்மா இருக்கீங்களா? இன்னும் உனக்கு அந்த மனுஷன் தான் சோறு போட்டுட்டு இருக்காரு. அது ஏன் தெரியுமா? நீ அண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். போய் தயவு செஞ்சு வேலையை பாரு.